வணக்கம். இன்று தமிழக காவல்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மற்றும் சிறைத்துறை இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்களுக்கு பணி நியமனம் என்று நமது மாவட்டத்தில் 37 பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்று அங்கே சென்னையில் துவங்கி வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பல்வேறு மாவட்டத்தில் கொடுக்கறதுல நமது மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு நம்ம இன்னைக்கு காலையில் அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுத்துருக்கோம். மாநில எல்லைகள்ல போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்த எந்த மாதிரியான நடவடிக்கை? நம்ம செக் போஸ்ட்ல மொத்தம் நமக்கு 4 பார்டர் ஸ்டேட் செக் போஸ்ட். ஒவ்வொரு செக் போஸ்ட்லயுமே ஒரு SI + 4 others ரவுண்ட் தி கிளாக் பண்றாங்க. பிளஸ் நம்ம CCTV கேமராஸும் ஃபுல்லா போட்டிருக்கோம். வெஹிக்கிள் செக்கிங் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ வர எல்லா வண்டியுமே நமக்கு நிப்பாட்டி, அது பர்டிகுலரா குட்ஸ் கேரியர்ஸ் எல்லாமே நிப்பாட்டி செக் பண்ணி அதை தான் நம்ம அனுப்புறோம். இதுல இப்போ நிறைய வழக்குகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இதுல நம்ம பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லீனியேஜஸ், அதாவது ஒருத்தரை பிடிக்க போது அவர் எங்க வாங்கினார், எந்த இடத்துல வாங்கிட்டு வந்திருக்கிறார், ஸோ அதையும் போய் நம்ம அங்கேயும் டச் பண்றோம். இப்போ ஆந்திராலையும் வேற எந்த ஸ்டேட்லயோ அவர் வாங்கிட்டு வந்தாருன்னா அந்த எந்த மாநிலத்துல வாங்கிட்டு வந்தாரோ நம்ம அங்கேயும் போய் அவருக்கு யார் கொடுத்துருக்கிறா அவங்களையும் நம்ம சேர்த்து கேஸ் இது பண்றோம். அதே மாதிரி இந்த வழக்குல பதிவு பண்ற எல்லாத்துக்குமே நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றோம். பிளஸ் அவங்க எங்க கடை ஸ்டாப் எங்க வச்சு அதை விற்கிறதுக்கு எடுத்துட்டு போறாங்களோ அங்கேயுமே நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்ட்ட FIR கொடுத்து இந்த காப்பீஸ் கொடுத்து அந்த கடைகளை நம்ம சீல் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம போட்டிருந்த எல்லா வழக்குகளுமே, குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் போட்டிருந்த எல்லா வழக்குகளும் சம்பந்தப்பட்ட கடைகள் அனைத்துமே நம்ம சீல் பண்ணியிருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் காவலர்கள் பணியில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் கம்மியா தான் இருக்கு. SI போலீஸ் அது ஆக்சுவல் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குதோ அதுபடி நமக்கு எல்லா இதுவும் ஸ்டேஷன்ல 22 காவல் நிலையம், 4 சப்டிவிஷன், நமக்கு சாங்ஷன் ஸ்ட்ரென்த்ல எல்லாருமே ஆள் இருக்கிறாங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு சிலது ஆள் கம்மியா இருக்கீங்கன்னு, பட் அது உங்களுடைய இது. பட் வேலைகள் நமக்கு என்ன சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தோ இந்த 22 காவல் நிலையத்துல, இந்த 22 காவல் நிலையத்துல சாங்ஷன் ஸ்ட்ரென்த் நம்ம ஆள் இருக்கிறாங்க. காவலர்கள் பணியில் அமர்த்தப்படும் மாவட்டத்துல தகுந்த பகுதியில் நிறைய கம்மியாக குறையா இருக்கு. அது நம்ம கூடுதலா இன்னும் ஒரு சில காவலர்ல பண்ணிடுறாங்க. அது பத்தி நான் பாக்குறேன். கேமராக்கள் போன புயலுக்கு பாதிக்கப்பட்டது கூட இன்னும் சீரமைக்கப்படாது. எவ்வளவு கண்டிஷன்ல இருக்கு? CCTV கேமராஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4100 கேமராஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஷன்லயுமே 6 CCTV கேமரா இருக்கு. அங்க ஸ்டேஷன் நம்ம எல்லா என்டையர் இது ஈவெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றோம். அந்த 6 கேமராவுமே எல்லா ஸ்டேஷன்லயுமே ஃபங்க்ஷனிங்ல இருக்குது. ஸோ இது போக பப்ளிக் பிளேசஸ்ல எங்கெல்லாம் நமக்கு கிரைம் ப்ரோன் ஏரியாஸோ அங்க எல்லாம் கேமராஸ் போட்டிருக்கிறோம். ஒரு சில கேமராஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க, பட் நம்ம இப்போ ரீசெண்டா எவ்ரி சாட்டர்டே ஸ்பெஷல் டிரைவ் பண்றோம், வெள்ளி சனி ஞாயிறு. அதுல ஒன் டே பர்டிகுலரா போய் CCTV கேமராஸ் போட்டிருக்கிறது ஆப்ரேஷன்ல இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பர்சனலா பார்த்து செக் பண்ணிருக்கோம். ஓரளவு எல்லா இடத்துலயுமே இருக்குது. நீங்க சொல்லிருக்கீங்க மான்சூன்ல அஃபெக்டா இருக்குன்னு, இதே நம்ம கிராஸ் செக் பண்ணிருக்கோம். மாவட்டத்தை பொறுத்தவரை நகர் பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா காமராஜர் சில மணவளம் ஜங்ஷன் ஈவினிங் டைம்ல அந்த போலீஸ் இருந்தாதான் அந்த டிராபிக் கிளியர் ஆகுது தவிர, அதனால போலீஸ் காவலர்கள் அந்த டிராபிக் போலீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க பாவடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸ் இருக்கனாலும் சுற்று வட்டார பகுதியில் அவ்வளவு டிராபிக்னாலும் ஒரு 2 செகண்ட்ல கிளியர் பண்ணிடுறாங்க. ஆனா திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரையும் இன்றைய தினத்து வரையும் ரொம்ப நெருக்கடியா இருக்கு. எங்க செய்தி சேகரிக்க போகக்கூடியவங்க, மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவங்க, அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய, முக்கியமா ரயில் நிலையத்தை பிடிக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் தூரத்துல வரக்கூடிய அனைவருமே அந்த டிராபிக்ல செக் எல்லாமே ரொம்ப காலதாமதம் ஆகுது. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க கும்மிடிப்பூண்டி பஜார் நம்ம எல்லாமே எவிக்ட் பண்ணிருக்கோம். இது ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள பண்ணாது. இப்போ நம்ம பண்ணி டோட்டலா என்க்ரோச்மெண்ட்ஸ் ஃபுல்லா எவிக்ட் பண்ணிருக்கோம். திருவள்ளூருக்குமே நான் DSP கிட்ட சொல்லியிருக்கேன், 2 சைடுமே உள்ள என்க்ரோச்மெண்ட்ஸ் எவிக்ட் பண்ணி ரோப் அடிக்க சொல்லியிருக்கேன். நோ பார்க்கிங் போர்டு அது கூடிய சீக்கிரத்துல திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த காட்டன் தற்பொழுது செயல்படவில்லைன்னு நாங்களே முழுவதுமா பார்த்துக்கோங்க. ரொம்ப தேங்க்யூ. இதையும் இன்னும் சுத்தமா நீங்க இல்ல அதுல பேசிக்கா ஃபுல்லாவே கரெக்ட் நீங்க சொன்னது. அதுல பேசிக்கா நம்ம இது பண்ணி ஒரு டீம் ஃபுல்லா ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. அந்த என்டையர் டீமுமே நம்ம அண்ணாச்சி அண்ட் டீம்
அவரை ஃபுல்லாவே செக்யூர் பண்ணி அங்கே அந்த அந்த வழக்குலையுமே அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றதுக்கு நடவடிக்கை எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். திருவள்ளூர் உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது இன்புட்ஸ் இருந்தாலும் நீங்க கொடுங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல புகார் கொடுக்க வரவங்களுக்கு வந்து காவலர்கள் வந்து சரியான பதில் கொடுக்கறது இல்ல, தரக்குறவா பேசுறாங்க அப்படின்னு. இல்லையே, அப்படி ஏதாவது இருந்தா என்னுடைய நாலேஜ் கொண்டு வாங்க. எந்த காவலர்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுல இருந்து எல்லா காவலர்களுமே கனிவா தான் பேசுறாங்க. நான் பல முறை மைக்லயும் நான் பேசியிருப்பேன், டெய்லி கேட்டிருப்பீங்க. நான் மைக்லயுமே டெய்லி நைட்டு வந்து ரிவ்யூ பண்ணும்போது இதை தான் நான் சொல்றேன். காவலர்களுக்கு வந்து கனிவு, ஆனரபிள் சிஎம் சார் சொன்ன மாதிரி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இஸ் இம்பார்ட்டன்ட். ரொம்ப கனிவா தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பப்ளிக் யார் வந்தாலுமே உட்கார வச்சு என்ன பிரச்சனை அப்படின்றத கனிவா தான் கேட்கறாங்க. ஏதாவது பர்டிகுலரா ஒரு காவலர் பண்றாருன்னா நீங்க சொல்லுங்க, நான் விசாரிக்கிறேன். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு பொன்னேரி பகுதியில் இருக்கிறது வந்து இன்னும் ஆவடி ஆணையத்தோட சேர்ந்த அங்க ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால அங்க வந்து இது போல விற்பனை நேரம் தவறிய நேரத்துல பொன்னேரியிலையா? ஆமா, அது எப்படி தடுக்கப்படும்? ஸ்ட்ரென்த் எப்படி போடுவீங்க? இல்ல, அது பொன்னேரி வந்து இப்போ ஆவடி கமிஷனர் சாரோட கண்ட்ரோல் இருக்குது. அந்த பொன்னேரியோட பிடபிள்யூ மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அது அந்த அங்க ஆவடியில போய் சேர்றதுக்குள்ள எல்லா ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. இதுதான் நான் இதை ஃபாலோ பண்ணேன். சார், சைபர் கிரைம் ஒரு பெரிய சவாலா இருக்குன்னு முதல்வரே சொல்றாரு. இங்க அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? சைபர் கிரைம்ல ஒரு டெடிகேட்டட் சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணு பிளஸ் அவர்கிட்ட ஒரு டீம் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், பெட்டிஷன்ஸ் போட்டு விசாரிப்பாங்க. இப்போ நம்ம இதுல பெட்டிஷன்ஸ் விசாரிச்சு சிஎஸ்ஆர் கொடுக்குறோம், வழக்குகளும் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டா ஒரு 10 வழக்குகள் வந்து நம்ம சார்ஜ் ஷீட் போட்டு ஃபைல் பண்ணிருக்கோம். அது வந்து இப்போ கோர்ட்டுக்கும் டேக்கன் அண்ட் ஃபைல் ஆயிடுச்சு, விசாரணையில் இருக்குது. இப்போ எல்லா வழக்குகளுமே துரிதமா நம்ம குற்ற இறுதி அறிக்கையை பதிவு பண்றோம். கள்ள சந்தையில மதுபானங்கள் அதிகமா விற்கப்படுதா தகவல் நீங்க எப்படி இல்ல, நான் திருப்பி சொல்றேன். இப்போ ரீசெண்டா வந்து கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஃபுல்லா இது பண்ணிருக்காங்க. பழைய மாதிரி இப்போ ப்ரோ கேசஸ் இல்ல. இப்போ நம்ம அதுலயுமே ப்ரோ கேசஸ்ல யாரெல்லாம், அதாவது ப்ரொஹிபிஷன்ல லூஸ் செல்லிங் பாட்டில்ஸ் யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்க எல்லா மேலேயுமே நம்ம கேஸ் பதிவு பண்ணது மட்டும் இல்ல, அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்ல ஒரு இடத்துல ஒரு கடையில வச்சு வித்தாங்கன்னா அந்த கடையை சீல் பண்றது மற்றும் வீட்டுல மேல நடவடிக்கை எடுக்கிறது, பினான்சியல் இன்வெஸ்டிகேஷன், இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பள்ளி அருகே வந்து போதைப் பொருட்களோ அந்த புக்கா போன்ற பொருட்கள் விற்கக்கூடாது. நம்ம திருவள்ளூர் மாவட்டம் நிறைய பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளியில இருந்து அந்த இடைவெளி தான் வந்து கடைகள் நிறைய இருக்கு. நீங்க இதுல ஒரு ஆய்வு பண்ணணும். இந்த நீங்க சொல்றது நம்ம இதுல மொத்தம் 22 காவல் நிலையத்தில் டைரக்ட் எஸ்ஐஸ் இருக்காங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்குமே டெய்லி காலையில 10ல இருந்து 12 மணி வரைக்கும் அவங்க பந்தோபஸ்த் போகாம இருக்கிற டயத்துல அவங்க ஸ்டேஷன் லிமிட்ல உள்ள பீட் ஏரியாஸ், ஒரு காவல் நிலையம் பாத்தீங்கன்னா 2-3 பீட் ஏரியா இருக்கும். ஒரு சில 4 பீட் இருக்கலாம், 2 பீட் இருக்கும். ஸோ அந்த பீட் ஏரியாவுக்கு ஒரு வாரத்துல 5 நாள்னா 2 நாள் ஒரு பீட் ஏரியா, இன்னும் ஒரு பீட் ஏரியா 3 நாள், இந்த மாதிரி பிரிச்சு எவ்ரி வீக் போய் அவங்க எல்லாம் ஜாயிண்ட் ரைட் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற கடைகள் எந்தெந்த கடையில விற்கிறாங்களோ, ஏன்னா இப்போ அந்த ரைடுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முன்னாடி அதிகமா இருந்தது நீங்க சொன்ன மாதிரி, இப்போ எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இப்போ இந்த பீட் இது வச்சு நம்ம ஒவ்வொரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு ஃபிக்ஸ் பண்றதுனால இப்போ டோட்டலி அந்த ஸ்கூல்ஸ் பத்தி எங்கேயுமே கிடையாது. செக் போஸ்ட்ல வரும்போது ஒரு சிலது கொண்டு வராங்க. ஸோ நம்ம செக் போஸ்ட்லேயே பிடிச்சிடறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.